லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாலை வசதி இல்லாததால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியம் ஜமுனாமுத்தூர் தாலுகா உட்பட்ட பகுதியிலான கானமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலான இளந்தம்பட்டு, கானமலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வன கிராம மக்கள் தினமும் இந்த கானமலையிலிருந்து படவேடு வரை செல்லும் 7 கிலோமீட்டர் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இந்த மலைவாழ் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் வசிக்கும் இந்த ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெறுவதற்கான மருத்துவ வசதி, கல்வி வசதி மற்றும் உணவுகளை நகர்ப்புறங்களிலிருந்து வனப்பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் உணவுகளை கொண்டு செல்வதற்கான தேவையான அடிப்படை சாலை வசதி இல்லாததால் தினமும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மருத்துவ வசதி கிடைக்காததால் விஷவண்டுக்கள், காட்டில் உள்ள வனவிலங்குகளால் தாக்கப்படும் மக்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விஷவண்டுகள் கடித்தும் பாம்புகள் கடித்தும் ஏராளமான மலைவாழ் மக்கள் இறந்து விடுகின்றனர். குறிப்பாக அவர்கள் பாதை வசதி இல்லாததால் விஷ வண்டுக்கள் கடித்து அவர்களை டோலி கட்டி தூக்கி கொண்டு அந்த வனப்பகுதி வழியாக சுமந்து வரும் அவல நிலை இன்று வரை தொடர்ந்து நீடித்து தான் வருகிறது. அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ வசதி பெறுவதற்காக வேலூர் அடுக்குமாடி மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு கூட பாதை வசதி இல்லாதால் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ கால நேரத்தில் அவர்களை டோலி கட்டி 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுமந்து வந்து சாலை மார்க்கமாக கொண்டு செல்லும் அவலம் இன்றும் நீடித்து தான் வருகிறது. எனவே இந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதியை அமைத்து தர இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மலைவாழ் மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நீங்க சொல்லுங்க ஐயா. அதாச்சும் காலங்காலமா அதாச்சும் 3-4 தலைமுறையா இந்த சாலை வசதி இல்லாம பெரும் அவதிப்படுறோம். கர்ப்பிணி பெண்கள் ஜோலி கட்டி தான் கீழே இளந்தமட்டில இருந்தோ காலமாலில இருந்தோ சுமார் ஒரு 7-8 கிலோமீட்டர் புதூர் வரை ஜோலி கட்டி தூக்கின்னு போயிட்டு அங்கிருந்து தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு நகர்ப்புறத்தில் இருக்கும் அடுக்குமாடி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயமா இருக்கு. அதாச்சும் இங்க மருத்துவ வசதி இல்லை. அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா சாலை வசதி. அதாச்சும் என்னுடைய தாத்தாவுக்கே 98 வயசு ஆக போகுது. அவர் காலத்துல இருந்தே இது வரைக்குமே இன்னும் ரோடு வரல. எத்தனையோ அரசியல்வாதி வராங்க, அந்த தேர்தல் டைம் மட்டும் வராங்க. மீதி டைம் செய்யறோன்னு சொல்லிட்டு போறவங்க கண்டி 2வது கண்டுக்கிறது இல்லை. அதாச்சும் பஞ்சாயத்தில் இருக்கும் தலைவர்களோ இல்ல சேர்மான்களோ யாருமே இதை பத்தி இந்த கானமலை காணாமே போயிடும்ன்றது எங்களுக்கே ஒரு அறிகுறியா இருக்கு. என் பேர் சிவகாமி. நான் கானமலை வில்லேஜ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் கீழே போனேன்னா 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போனோம். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து போக வேண்டியது இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இங்க ஒரு சின்ன பாம்பு, ஒரு சின்ன குழந்தைக்கு பாம்பு கடிச்சாலோ இல்ல பெரியாளுங்களுக்கு பாம்பு கடிச்சாலோ இங்கிருந்து நடந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாதான் ஏதாவது ஒரு வசதி செஞ்சு தாங்க. எங்களுக்கு சாலை வசதி வேணும், இல்ல ஹாஸ்பிட்டல் வசதி ஏதாவது ஒண்ணு செஞ்சு தாங்க எங்க ஊருக்கு.